ஹாய் விவேக், நீங்கள் பார்க்குறது பீட்டர்ஸ் ரோட் சைடு வெல்லம் ஸ்கூல் பக்கத்தில் இருக்கிற ரோட் கடை ஷாப்பில் மட்டன் और एक சூப்பு, बात निकालिए। மாட்டு வால் சூப்பு, முட்டை சூப்பு, ये 30 அப்புறம் रुपया வந்துட்டு क्या? நுரையீரல் சூப்பு, இது மாதிரி நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்குறாங்க. பார்க்குறதுக்கு வந்துட்டு வித்தியாசமாக இருக்குது. என்ன இதுன்னுட்டு 35, 40, 45, 50 சொல்லிட்டு ஒரு கப்பு நிறைய கெடுக்குறாங்க. இந்த மட்டன் சூப்பில் வந்துட்டு இந்த அளவுக்கு பேப்பர் சால்ட் எல்லாம் போட்டுட்டு உங்களுக்கு தேவையாக இருக்கும் பட்சத்தில் அந்த கார்ன் கூட போட்டு கொடுக்குறாங்க. இது தவிர இந்த மாட்டு வால் சூப் வந்து மக்கள் கிரேஸ்ஃபுல்லாக குடிச்சிட்டு இருக்கிறாங்க. அதுக்கும் அதே மாதிரி பேப்பர் சால்ட் போட்டு கொடுக்குறாங்க. தேவைன்னா நீங்கள் வந்துட்டு அந்த கார்ன்ஃப்ளெக்ஸையும் மிக்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க. இதை விட பெட்டரான இது என்னென்னா மட்டன் சூப்பில் வந்துட்டு முட்டையை கட் பண்ணி போட்டு கொடுக்குற முட்டை சூப் வந்து செம செம செம. இது வரைக்கும் நான் சாப்பிட்டதே கிடையாது, குடிச்சதே கிடையாது. அபூர்வம் அபூர்வம் அபூர்வம். ஒரு ரோட் கடை கடையில் இந்த அளவுக்கு டேஸ்டியான சத்தான ஒரு சூப் வந்து 30 ரூபாய்க்கு, 40 ரூபாய்க்கு, 50 ரூபாய் கிடைக்குதுன்னு சொன்னால் தாராளமாக கொடுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ பெரிய பெரிய பீசஸாக இருக்குது. யாருமே வந்து டிரான்ஸ்பரண்ட் என்ன உங்களுக்கு இது பண்ணி எத்தனை பீசஸ் கொடுக்குறாங்க, 2 or 3 பீசஸ் வருது. நிறைய சூப் கொடுக்குறாங்க. அது பெப்பர் போட்டு சால்ட் போட்டு கொடுக்குறாங்க. இதுக்கு மேலே உங்களுக்கு கார்ன்ஃப்ளெக்ஸ் வேணும்னா போடலாம். இது பாருங்கள், இந்த கறி கூட அந்த சூப்பில் மிக்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க. நுரையீரல் இது வந்து முட்டை, இந்த முட்டையை கட் பண்ணி போட்டு புது விதமான மட்டன் சூப்பில் கொடுக்குறாங்க. கம்மி விலையில் சத்தான சூப் வந்து சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா இது பீட்டர்ஸ் ரோடில் இருக்கிற செயின்ட் வில்லியம் ஸ்கூல்ஸ் பக்கத்தில் இருக்கிற ஒரு ஷாப்பு தான். ரொம்ப 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 டேஸ்ட்டாக இருக்குது. பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. ஹெல்த்தியான ட்ரிங்க்ஸாக இருக்குது. யாருன்னா இந்த சைடு விசிட் பண்ணுறீங்களோ மறக்காமல் இந்த மதினா சூப்பில் போய் குடிச்சு பாருங்கள். சந்தோஷத்தை தெரியப்படுத்துங்க. மக்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஒரு ஏழைக்கு தான் தெரியும் அடுத்த ஏழையோட பசி என்னன்றது. ஒரு ஏழை வந்துட்டு தான் ருசியாக சமைச்சாதான் அடுத்த முறை என் கடைக்கு வருவாங்கன்ற ஒரு நம்பிக்கையோடு செய்வாங்க. ஏன்னா இது நிரந்தரம் இல்லாத ஒரு வியாபாரம். அதனால நீங்கள் செய்யக்கூடிய பொருட்கள் எல்லாமே தரமாக தான்